அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா. டிசம்பர் மாதத்திற்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். டிசம்பர் மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மரண பீதிகள் உண்டு. ஏன்னா ஒவ்வொரு வருடமுமே நம்ம டிசம்பர் மாதத்தில் தான் பேரிழப்புகளை இழந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட மாதம் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி காலச்சூழலில் நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய கேள்விகள் தான் இது. பட் இயற்கை அப்படின்ற வரும்பொழுது, இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுது, மனிதன் இயற்கையினுடைய தரத்தை மீறி செயல்படுவதால் இயற்கை ரொம்ப பாதகம் பண்ணத்தான் செய்கிறது. இதெல்லாம் விஷயம். இதை பேசுகிறதுக்கு பெரிய டாபிக் வேணும். பட்டு நம்ம இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 1/12 31/12 வரைக்கும் 31 நாட்கள் இந்த 12 ராசிக்கும் எவ்வகையில் சாதகமாக இருக்கிறது, எந்தெந்த வகையில் இவங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்ற விஷயத்தை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பட்டு ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்களும் மாத கிரகங்களுடைய வரிசையில் நகர்வுகளை வச்சு தான் நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், இதுதான் கிருஷிலாக மந்த்லி டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டே வரும். இந்த கோச்சார கிரகம் சந்திரனோடு ஒப்பிட்டு நம்ம பலனை பார்த்துட்டு வரோம். பட் இந்த டிசம்பர் மாதத்தில் ப்ரொடக்ஷனாக நம்ம சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் வக்ரகதியில் தான் இருக்கிறாரு. இந்த புதன் பகவான் வக்ர அஸ்தங்கமாக இருக்கிறார். இந்த விஷயம் சுக்கிரன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 3ஆம் தேதியில் தனுசிலிருந்து மகரத்துக்கு போயிடுறார் சுக்கிரன். வேதகன் வீடு அப்படின்னு சொல்லுவான். அப்போ வேதகன்னா எதிரியுடைய வீடு. அப்போ சுக்கிரன் வேதகன் வீட்டுக்கு பயணம் பண்ணுறாரு. பட் 16ஆம் தேதி டிசம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 29ஆம் தேதி இந்த மாதத்தினுடைய கடைசியில் சுக்கிரன் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக சுக்கிரன் இந்த மாதத்திலே பார்த்தோம்னா 2 பாவங்கள் பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பேர். மாதத்தினுடைய கிரக பயிற்சிகள் மையமாக வச்சு தான் நம்ம பலாபலன் எடுக்கிறோம். இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்குறச்சு உங்களுடைய சுய ஜாதகம், ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன, அந்தர சூட்சமங்கள் என்ன, கோச்சார கிரகங்களோடு எவ்வகையில் ஒத்தி போகுது அப்படின்றதெல்லாம் உண்மையாக கரெக்டான ப்ரொடக்ஷன் பார்க்கணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட் நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ரொடக்ஷன் கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம். இது ஒரு பொது பலன். பட் ஒரு 50% உங்களுக்கு இந்த ராசிக்கு உன்னர மேட்ச் ஆகுன்றது தான் உண்மையான கருத்து. சரி, நம்ம இந்த மாதத்தினுடைய மாத பலன்களுடைய வரிசையில் செல்லலாம். மகர ராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ராசியாதிபதியான சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். எல்லாமே ரிலீஃப் ஆக போகிறோம். இன்னொரு ஆஃப்டர் 3 மந்த்தில் சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து 7.5 சனியிலிருந்து விடுதலை ஆகிறார். அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றம். எல்லாமே ஆனந்தமாக இருங்க. வரக்கூடிய காலத்தை நம்ம இன்னும் வெற்றிக்குரியதாக்கிறதுக்கு எதிர்நோக்கி காத்துருங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய சுயமுயற்சிகள் வெற்றி. நம்ம 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு தான் இப்போ மகரத்தையே உங்கள் நம்பிக்கை வச்சு கொண்டு போகுது. அந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நம்மளை மிஞ்சி ஆள் கிடையாது. அதனால் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிற வரைக்குமே எவ்வளோ வந்தாலும் பார்த்துக்கலாம், இன்னும் எவ்வளோ வந்தாலும் என்னால் முடியும்னு சொல்கிறதுக்கு தான் எப்போயுமே மகர ராசி தயாராக இருக்குது. ஆனால் எல்லா பாதகத்தையும் பார்த்துடுச்சு, டைவர்ஸை பார்த்துடுச்சு, கடனை பார்த்துடுச்சு, பட் அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் பார்த்துடுச்சு இந்த மகரம். பட் இந்த 7.5 சனி முடிஞ்ச பிறகு இவங்களே பல பேருக்கு டீச்சிங் எடுப்பாங்க. இவங்களே பல பேருக்கு தன்னுடைய வாழ்க்கையை சொல்லி இனி இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு வரலாற்றில் இடம் பிடிக்கிறதுக்குண்டான ராசியே மகர ராசி தான். பட் இந்த மாதத்தில் உங்களுக்கு வீடு மனை வண்டி வாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துக்கெல்லாம் குரு போகிறார் அப்படின்னா அந்த மகரத்துக்கு 6ல் குரு, அதெல்லாம் குரு பயிற்சி அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அதனுடைய சப்ஜெக்ட் இல்லை, குரு வக்ரகதியாக இருக்கிறாரு. அப்போ பிள்ளைகள், வயது முதிர்ந்த பிள்ளைகள், திருமணத்துக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாமே இப்போ நல்லபடியான திருமணம், நல்லபடியான வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் அமைவதற்கு உண்டான இந்த குரு வக்ரகதி ஆகிறதுக்குள்ளே இதெல்லாம் சரியாகிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் 7க்குரியவன் செவ்வாய் பகவான் அந்த இடத்து பாவகத்தில் போய் நீச்சம் ஆகிறதுனால கண்டிப்பாக தடைப்பட்டிருக்கக்கூடிய திருமணங்கள் கூட திடீர்னு நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பட் அஷ்டமாதிபதி லாமஸ்தானத்தில் போகும்போது வேறு யாரோடைய பணம் உங்களுக்கு இப்போ தாண்ட மாட்டேன். ஏமா ஏற்கனவே மற்றவங்களுடைய பணத்தை தாங்க வாங்கி செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னுக்குள்ளே
இந்த பணங்கள் அடைந்து புதுசாக ஒரு கடன் ஏற்பட்டு அந்த கடன் உங்களுடைய வியாபார ஸ்தலத்துக்கு விருத்தியாகிறதுக்குண்டான சூழ்நிலை கிடைக்கும். அது ஒரு விஷயத்து கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் இங்கோ கம்மியாக இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கத்தான் செய்யுது. பட் கடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அனுபவமாக எடுத்துட்டு வரக்கூடிய எல்லாத்து பயிற்சிகளையும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குதுன்றதை காட்டிலும் எந்த காலத்துலையும் மறுத்து கிடையாது. பட் நல்லபடியான ஒரு தாம்பத்திய உறவுகள் இருக்குது, கணவன் மனைவி உறவுகள் நல்லபடியாக இருக்குது. பட் கணவன் மனைவிக்குள்ளே சந்தேக உறவுகள் வரக்கூடாது. இந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் எப்போயுமே மகர ராசி, கும்பராசி, கடகராசி, சிம்மராசி மட்டும் பார்த்துக்கணும். இந்த சந்தேகங்கள் வராமல் நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்துக்கு கொண்டு போகும், குடும்பமே சந்தோஷமாக கொண்டு போயிடும். ஏன்னா மருந்துக்கு சந்தேகத்துக்கு மருந்தே கிடையாது. மற்ற நோய்க்கு எல்லாமே மருந்து உண்டு, சந்தேகம் என்கிற நோய்களுக்கு மட்டும் மருந்து கிடையாது. பட் அவங்கள திருந்தினா தான் உண்டு. ராசியில் சுக்கிரன் வரார். அப்போ சுக்கிரன் உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் கூட, பட் கர்மஸ்தானாதிபதியும் கூட. அப்போ புதுவிதமான வரக்கூடிய உத்தியோகத்தினால் வரவுகள் கிடைக்கும். எப்பயுமே பஞ்சமாதிபதி ஸ்தான பலத்தில் சீராடும் போது தன்னுடைய தளத்தை பார்க்கறனால வெற்றிகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அநேக வெற்றிகள் மகர ராசிக்கு இந்த மாதத்தில் உண்டு. நல்ல ஒரு வசதி வாய்ப்பான சூழல். பட் வரக்கூடிய வருமானத்தை தக்க வைக்கிறதுக்குண்டான சூழல் இனி வரும் காலம் எல்லாமே இருக்கிறது. பட் மகர ராசியில் எப்பயுமே வெற்றி எழுதற்குண்டான சூழ்நிலை உக்கிர தெய்வங்களுடைய வழிபாடு. கத்தி வைத்திருக்கக்கூடிய தெய்வம், கோடாரி வைத்திருக்கக்கூடிய தெய்வம், சலங்கை கட்டிய தெய்வம். அப்போ ஆயுதங்கள் ஏந்திய தெய்வங்களை மகர ராசிக்கார் வழிபடுறீங்க அப்படின்னா அவ்வளவு வெற்றிகள் கைமேல் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பட் டிசம்பர் மாதத்தும் இனி வரக்கூடிய மாதத்தில் மகரத்திற்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கணும். வாழ்க வாழ்க வாழ்க.